ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இதோ ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்கிறாளே, இந்த க்யூட் கேர்ள் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு கிளேர். இதோ இவளை சுற்றி நிற்கிறாங்களே இந்த 7 பேர். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம ஹீரோயினை வெளுன்னு வெளுத்து போடு போடு போடுன்னு போட்டு அவள் வாயில் சூடான கஞ்சியை சிதற விட்டவனுங்க. இந்த படத்தோட பேர் ஒயிட் ஆஸ் ஸ்னோ. 2019 வெளியான ஃப்ரெஞ்சு மொழி படம். பொதுவாக நம்ம பார்க்குற படங்களில் அதோட ஃப்ளோவில் மேட்ரு வர்றது சாதாரண விஷயம். ஆனால் அந்த மேட்ரு தான் படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியை சேர்ந்த படம் தான் இது. மேட்ருக்காக கதையை ரெடி பண்ணி அதில் நம்ம ஹீரோயினை ஆளாளுக்கு போடு 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 போடுன்னு போடுறானுங்க. சரி, இப்போ இந்த படம் என்னங்கிறத பார்த்துருங்க. படத்தோட ஆரம்பத்தில் ஜாகிங் போயிட்டு இருக்க நம்ம கியூட் ஹீரோயின் கிளேரை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அவள் ஸ்டெப் மதர் நடத்துகிற ஹோட்டலுக்கு வரா. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் அவளோட அப்பாவோடது. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போக அப்பா ரெண்டாவதா இந்த மேரியை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணி சில வருஷங்களில் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போக இப்போ அவரோட இந்த ஹோட்டல் மற்ற பிஸ்னஸ் எல்லாத்தையுமே மேரி தான் கவனிச்சுட்டு வராங்க. கிளேர் தினமும் இந்த ஹோட்டலுக்கு வந்து மேரிக்கு உதவியாக இருப்பா. மேரிக்கு கிளேரை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட சொந்த பொண்ணு மாதிரி அப்படின்னு அவகிட்ட ரொம்ப பாசமாக இருப்பா. இன்னைக்கு வழக்கமாக கிளேர் அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பெர்னார்ட் அப்படிங்கிறவன் கிளேரை வந்து மீட் பண்ணுறான். இந்த பெர்னார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரியோட பாய் ஃப்ரெண்டு. கிளேர் கூட அவன் ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மாடியிலிருந்து மேரி பெர்னார்டும் கிளேரும் பேசிகிட்டு இருக்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த சீனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கிளேரும் பெர்னார்டும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சீன் இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கே இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கிளேர் வழக்கம் போல் ஜாகிங் போயிட்டு இருக்கா. அப்போ வேகமாக ஒரு கார் அவள் பக்கத்தில் வந்து நிற்கிது. காருக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தங்க முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கின வேகத்திலேயே கிளேரோட வாயை பொத்தி காருக்குள்ளே போட்டுட்டு இப்போ அந்த கார் ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. காரை ஓட்டிட்டு வருது ஒரு லேடி. கடத்தும் போதே அவங்க மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த கார் வேகமாக வந்துட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் கிராஸ் ஆக அது மேலே மோதுறதை தவிர்க்கிறதுக்காக காரை ஓட்டிட்டு வந்த அந்த லேடி காரை திருப்புறாங்க. அதில் நிலத்தடுமாறி போன கார் அங்கிருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகுது. நல்ல வேலையாக கிளேருக்கு அடிக்கடி எதுவும் படலை. காருக்குள்ளேருந்து தப்பிச்சு எந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் தான் ஓடி இருப்பா. இவளை துரத்திட்டு வந்து அந்த கிட்னாப்பர் லேடி இவளை பிடிச்சிட்றா. கிளேருக்கு எதிரில் துப்பாக்கி முனையோட நிற்கிறா. நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை கொல்றதுக்கு மனசு வரல, ஆனாலும் உன்னை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்கரை இழுக்கிறா. அந்த கன்ஷாட்டோட இந்த சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் கண்ணு முழிக்கிற கிளேரை காமிக்கிறாங்க. அப்படின்னா போன சீனில் அந்த கிட்னாப்பர் யாரை சுட்டா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்மளுக்கு பதில் கிடைக்கும். கண்ணு முழிச்சதும் தான் துணியே இல்லாமல் பெட்ஷீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறது கிளேருக்கு புரியுது. எவன் பார்த்தா வேலடாயுது அப்படின்னு அதிர்ச்சியான கிளேர் எவனாவது அவன் நிலத்துல தண்ணி பாய்ச்சிட்டானுங்களோ அப்படின்னு அவளோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துக்கிறா. நல்ல வேலையாக இப்போ வரைக்கும் எவனோ அவன் நிலத்துல ட்ரில் போடல. நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரூம் கதவை திறந்துட்டு ஒருத்தன் உள்ளே வர்றான். அவன் பேர் ரிச்சர்டு. கிளேர் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். யார் நீ, எதுக்காக இந்த ரூம்குள்ளே என்னை அம்மனமாக படுக்க வச்சிருக்க அப்படின்னு அவனை பார்த்த உடனே கிளேர் பொரிய ஆரம்பிக்கிறா. பொறு, நீ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, அதனால் உனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருமோ அப்படின்னு நான் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காய போட்டிருக்கேன் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்கிறான். அப்படின்னா என்னை ஒட்டு துணியில்லாமல் பார்த்துட்டியா அப்படின்னு கிளேர் பதறி போய் கேட்குறா. முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரி என்னை சுட போன அந்த லேடிக்கு என்னாச்சு அப்படின்னு கிளேர் கேட்குறா. அதுவா, வழக்கமாக இந்த டைம் நான் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போவேன். அப்படி இன்னைக்கு வேட்டைக்கு வந்தபோது தான் அந்த பொம்பளை உன்னை துப்பாக்கி முனையில் சுடுறதுக்கு தயாராக இருக்கிறத பார்த்தேன். வேற வழி இல்லாமல் அவளை நான் சுட்டு கொள்ள வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்ன ரிச்சர்டு, சரி எதுக்காக அவன் உன்னை கடத்திட்டு வந்து சுடணும் அப்படின்னு கிளேரை பார்த்து கேட்க, அதுதான் எனக்கும் யாருன்னு தெரியலையேப்பா, அவன் கொண்டு வந்த ஷர்ட்டை இந்தா போட்டுக்கோ அப்படின்னு கிளேருக்கு கொடுத்துட்டு இவன் திரும்பி நிற்கிறான். பெட்ஷீட்டை உதறிட்டு நியூடாக எந்திரிச்சு நிற்கிறா. ஒவ்வொரு அங்கமும் அவளுக்கு பார்த்து பார்த்து செதுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்பேற்பட்ட அழகிய இவன் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருக்கான் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஷர்ட் போட்டுட்டு கீழே வரா. அங்கே ஃபோன் இருக்கிறத பார்த்து அவள் சித்தி மேரிக்கு ஃபோன் பண்ணுறா. ஆனால் பாருங்கள், அந்த ஃபோன் லைனே போக மாட்டேங்குது, கட் ஆகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் தான் ரிச்சர்டோட சித்தப்பாவான வின்சென்ட் வேகமாக ஏதோ தேடிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராரு. அந்த இன்ஹேலர் எங்கே வச்சேன்னு தெரியலையே, எனக்கு வேற சிவியர் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக அந்த இன்ஹேலரை தேடிட்டு இருந்தவர் கிளேரை பார்த்தோன்னே, யார் நீ, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்ன கிளேர் அவ கண்ணுக்கு அந்த இன்ஹேலர் அகப்பட அதை எடுத்து வின்சென்ட் கிட்ட கொடுக்குறா. வின்சென்ட் ஒரு நாய் வளர்த்திட்டு இருக்காரு. அந்த நாய்னா அவருக்கு ரொம்ப உசுறு. அந்த நாய்க்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்கு. அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு மத்தியானமா கிளேர் அப்படியே டயர்ட்ல சோஃபால படுத்தே தூங்கி போயிடுறா. நல்லா தூங்கிட்டு இருந்தவளை ரிச்சர்ட் எழுப்பி யார் நீ அப்படின்னு கேட்கறான். யாரா இந்த பைத்தியம் முடிச்ச பன்னிக்குட்டி, காலையில தான் என்ன மீட் பண்ண, அதுக்குள்ள மறந்துட்டானே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் ரிச்சர்ட் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனும் வர்றான். அப்பதான் அவளுக்கு தெரியுது இவனுக்கு 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு. இவளை யார்னின்னு கேட்டவன் பேரு பிரான்சிஸ். அப்பதான் ரிச்சர்டும், நீ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பு, உன்னை கொல்ல
கொல்ல துரத்திட்டு இருந்தவங்க கண்டிப்பாக எங்களை தேடி இந்த வீட்டுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்களுக்கும் ஆபத்து வந்துடும், கிளம்பு அப்படின்னு அவளை கிளப்பி விடுறதுலே குறியாக இருக்கிறான். இவ்வளோ க்யூட்டான பொண்ணு தானாக இவனை தேடி வந்திருக்கு, அந்த பொண்ணை எப்படி வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிக்காம துரத்தி விடுறதுலே குறியாக இருக்கான் பாருங்க மட சாம்பிராணி. அவ்வளோதான், கொஞ்சம் கூட யோசிக்காத கிளேர் டப்புன்னு அவன் முகத்தை பிடிச்சி இழுத்து ஒரு நீளமான கிஸ் அடிச்சிட்றா. இதில் ஆடிப்போன ரிச்சர்டு மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு மேலே அவன் அவளை வீட்டை விட்டு போக சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? எப்படி நம்ம கிளேரோட டெக்னிக்கு. மறுநாள் காலையில் போர் அடிக்குதேன்னு கிளேர் வீட்டை விட்டு வெளியே வரா. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே அந்த பெரியப்பா வின்சென்ட்டு நாயை நீவி கொடுத்துட்ருக்காரு. என்ன பெரியப்பா, இன்னும் உங்கள் நாய்க்கு உடம்பு சரியாகலையா அப்படின்னு கிளேர் கேட்குறா. இன்னும் சரியாகலை, நான் இப்போ அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நானும் வரேன்னு அவர் கூட தொத்திக்கிறா. 2 பேரும் அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. டாக்டரும் நாயை செக் பண்ணி பார்த்துட்டு அது உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் அவசர வேலையாக வெளியே போயிட்டுருக்கேன், நாளைக்கு வீட்டுக்கு வந்து இந்த நாயை முழுசாக செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் அங்கே கிளேர் நிற்கிறத பார்த்த உடனே நீ யாருமா, பெரியப்பா வீட்டுக்கு வந்த விருந்தாளியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் அவங்க தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறா. டாக்டரை பார்த்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க சமயத்தில் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு பெரியப்பா கேட்குறாரு. சந்தோஷமா கிளேரும் ஓ அடிக்கலாமே அப்படிங்கிறா. அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் 2 முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு புக் ஸ்டோருக்கு வராரு. அந்த கடையில் புக் ஸ்டோர் ஓனரும் சர்ச்சு ஃபாதரும் இருக்காங்க. 2 பேர்த்தையும் கிளேருக்கு அறிமுகப்படுத்துறாரு. புக் ஸ்டோர் ஓனர் கிளேரோட அழகை பார்த்து அசந்து போயிடுறாரு. அவள் அழகில் மயங்கி அவளுக்கு ஒரு புக்கு வேற ப்ரெசண்ட்டாக கொடுக்குறாரு. அவங்கள பார்த்து முடிச்சுட்டு பெரியப்பாவும் கிளேரும் பாருக்கு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பற்றி சொல்லுமா அப்படின்னு வின்சென்ட் பெரியப்பா கேட்குறாரு. கிளேரும் அவள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறா. அன்னைக்கு சாயந்தரமே பெரியப்பா ஒரு வயலண்ட் வாங்கிட்டு வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. நான் பெரியப்பான்னு சொல்கிறது கிளேரோட பெரியப்பா கிடையாது, ரிச்சர்டு ஃப்ரான்சிஸோட பெரியப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்த ரிச்சர்டு இதை பார்த்து செம கடுப்பாகிறான். ஊர் ஃபுல்லாக போய் நீ இங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்க, இது அந்த கொலகாரனுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கிளேர்கிட்ட எகிர்னு எகிர்றான். இதனால் மனசு உடைஞ்ச போன கிளேர் அங்கேருந்து வேகமாக அவள் ரூமுக்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறா. நான் இப்போ எங்கே தான் போகிறது அப்படின்னு நினச்சி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா. மறுநாள் காலையில் ரிச்சர்டு விறகு வெட்டிட்டு இருக்கிறத கிளேர் அவள் ரூம்ல இருந்து பார்க்குறா. அவனை போய் மீட் பண்ணவ நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறா. ரிச்சர்டும் மௌனமாக தலை குனிஞ்சிட்டு நிற்க அவனை கிஸ் பண்ணி செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் கிஸ்ல கிறங்கி போன ரிச்சர்டு அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகிறான். அவள் குகையில் பிளாஸ்ட்டுக்கு மேலே பிளாஸ்ட் பண்ணுறான். கும்மு 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 கும்முன்னு குத்துறான். அவளை அதை வாங்குன்னு வாங்குறா. அந்த ஓப்பன் பிளேஸ்லேயே இவங்க 2 பேரும் செம்ம இன்டிமேட்டாக இருப்பாங்க. இந்த சீன் செம்ம ஒர்த்தான சீனு. நம்ம ஹீரோயின் இந்த சீனில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி அவனை பிரித்து மேய்ஞ்சிருப்பா. செம்மையாக இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் நேற்று சொன்னபடி அந்த நாயை பார்க்குறக்காக வீட்டுக்கு வராரு. வந்து செக் பண்ணவர் நாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சில சாதாரண மெடிசன் மட்டும் கொடுக்குறாரு. கிளேரும் அந்த சமயத்தில் அங்கே இருக்க அப்படியே அவள் கூட கடலை போட ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு பெட்டில் தூக்கம் வராமல் கிளேர் தவிக்கிறா. மத்தியானம் நடந்த அந்த மேட்ரை பற்றியே தான் அவன் மனசு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இப்போவும் அதே மாதிரி மேட்ரு பண்ணணும்னு நினச்ச கிளேர் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வர்றா. அங்கே பார்த்தா ரிச்சர்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவனை குறும்ப பார்த்துட்டே அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவ அவள் கால் எடுத்து அவன் பேண்ட்டுக்கு மேலே வச்சு அப்படியே அவள் தம்பியை காலால் வருட ஆரம்பிக்கிறா. ரிச்சர்ட் சும்மா புழுவாட்டா நெளிகிறான். அவனால் அதுக்கு மேலே உட்கார முடியல. ஜிப்பை கழட்டி கூட கிளேரு 2 காலால் அவன் தம்பியை அப்படியே நீவ ஆரம்பிக்கிறா. அவளை தான் தாக்கு பிடிக்க முடியாமல் 2 பேரும் ஹால்லையே சும்மா பட்டையை கிளப்புறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா கிளேர் தான் அவனை பரேடு கிளப்புறா. அவளோட சின்ன சந்தை அவன் பாம்பு மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விடுறா. அவன் முணங்குற சத்தத்தில் ரிச்சர்டுக்கு இன்னும் கிளர்ச்சி அதிகமாகுது. ரிச்சர்ட் மட்டும் இல்லைங்க, பார்க்குற நம்மளையும் இந்த கரகம் முடிச்சவா பாத்ரூம்குள்ளே போக வச்சிருவா. அந்த அளவுக்கு 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் எல்லாம் உண்மையிலேயே செம்ம ஒர்த்து. சில காட்சிகளை அறக்குறையாக காமிச்சாலும் நம்மளை டெம்ப் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சீன் இது. 24 மணி நேரம் மேட்ரு பண்ண சொன்னாலும் இந்த பொண்ணு அசரவே மாட்டா போல் இருக்கு. காமத்தில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இவளுக்கு. ஒரு வழியாக அவள் குகைக்குள்ள பூகம்பம் மாதிரி கஞ்சியை வெடிச்சு செதற விடுறான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் அடங்குறாங்க. அப்போ தான் கிளேருக்கு புரியுது இவன் ரிச்சர்ட் இல்லை, அவனை மாதிரி இருக்கிற ஃப்ரான்சிஸ் அப்படின்னு. ஏன்டா இதை முதல்லயே சொல்லலை அப்படின்னு அவங்ககிட்ட கோச்சுக்கிறா. சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த என் பாம்பை நீ உசுப்பி விட்டுட்டியா, அதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அப்பாவியாக பேசுகிற அவனை பார்த்து இதோ பாடுறா, நடந்து போச்சு, இந்த விஷயத்த ரிச்சர்டு கிட்ட போட்டு விட்டுறாதடா அப்படின்னு கிளேர் சொல்கிறா. எனக்கு நாளைக்கும் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஆவலாக கேட்குற அவனை மூடிட்டு எந்திரிச்சு போடா அப்படின்னு கத்துறா. மறுநாள் கிளேர் ஜாகிங் போயிட்டு இருக்க பைக்கில் வந்த ஒருத்தர் அவள் பக்கத்தில் பைக்கை நிறுத்துறாரு. யாருன்னு
பார்த்தா அந்த சர்ச்சு ஃபாதரு, என்னம்மா உனக்கு சர்ச்சுக்கு போகிற பழக்கமெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. உண்டு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராரு. உன் மனசில் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதாம்மா? சர்ச்சு ஃபாதர்கிட்ட நீ ஷேர் பண்ணால் உன் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அது போக நீ என்கிட்ட ஷேர் பண்ணுற எந்த சீக்கிரட்டும் வெளியவே போகாது அப்படின்னு அவர் அஷூரன்ஸ் கொடுக்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கின கிளேர், ஆமாம் ஃபாதர், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அண்ணன் தம்பி 2 பேர்த்தையும் வெளுன்னு வெளுத்துட்டேன். இது தப்பு இல்லையா? இந்த தப்புக்கு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் என்னம்மா தப்பு? இதை விட பெரிய தப்பு பண்ணணுவனுக்கெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்ததும் கடவுள் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. உனக்கு கொடுக்க மாட்டாரா என்ன அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன, அவள் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஃபாதரோட ரெக்கமெண்டேஷனில் அவள் ஒரு பாரில் ஜாயின் பண்ணுறா. அங்கிருந்தும் திருப்பியும் சித்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் இப்போவும் சித்திக்கு கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கிளார் நினச்சிக்கிறா. ஆனால் உண்மை வேற. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி கிளார் இங்கே வந்தா இல்லையா, அந்த டேட்டுக்கு போகணும். இப்போ அந்த ஆரம்ப சீனுக்கு வருவோம். பெர்னார்ட்னு ஒருத்தர் கிளார் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறத மேரி ஜன்னல்லேருந்து கோவமாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீனுக்கு வருது. பெர்னார்ட் கிளார் கிட்ட ஏதோ பேச வராரு. மேரி அங்கேருந்து இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சொல்ல வந்ததை சொல்லாமையே டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெர்னார்டும் மேரியும் அவங்க ரூமில் மீட் பண்ணிக்கிறாங்க. வர வர உங்கள் போக்கே கொஞ்சம் கூட சரியில்லையே பெர்னார்ட், என் மேலே உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேரி சொல்கிறா. அவரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. எத்தனை நாளைக்கு வத்தி போன கிணத்துக்குள்ளேயே மீன் பிடிச்சிட்டு இருப்பேன், எனக்கும் போர் அடிக்க தான் செய்யுது, நம்ம கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருக்கலாம், எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வந்தவர் கிளாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இதோ பாரு கிளேர், ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை உங்கள்கிட்ட நேரில் சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். ஆனால் அது முடியாமையே போகுது. இப்போ ஃபோனில் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை தீவிரமாக காதலிக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ரூமை விட்டு அவர் வெளியே போகவும் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த மேரி வெளியே வர்றா. இதுக்குத்தான் இந்த கெல்ட்டு பூனை இப்படி அலைஞ்சிட்டு இருந்துச்சா அப்படின்னு கோவப்பட்டவோ இது ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதன் முடிவாக ஒரு பியூட்டி பார்லருக்கு போன மேரி அங்கே ஒருத்தியை சந்திக்கிறா. அவள் காசுக்காக கொலை பண்ணுறவ. அவளுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து கிளாரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரியும் கிளாரை கடத்தினது, ரிச்சர்டால் சுட்டு கொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கிளாரை காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த புக் ஸ்டோர் ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் பையனை கூப்பிட்டுட்டு, அவர் பையன் பேர் கிளமண்ட்டை கிளாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கராட்டே இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் கிளமண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப்பு, பொண்ணு கூட பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவான். அந்த மாதிரி தான் இப்போவும் பம்பிகிட்டே உட்காந்துருக்கான். அங்கே டாக்டர் சாமும் இருக்கிறாரு. அவருக்கு கிளார் ஃபுட்டு சர்வ் பண்ணும்போது, நேற்று நைட்டு நம்ம 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிற ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு பழிக்குமா அப்படின்னு கிளாரை பார்த்து கேட்குறாரு. கிளாருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஆள் நம்ம கோர்ட்டில் வாலிபால் விளையாட ஆசைப்பட்றான் அப்படின்னு. ஆனால் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கா. இன்றைக்கி நைட் நம்ம 2 பேரும் ப்ரைவேட்டாக ஒரு கிளப்புக்கு போகலாமான்னு கேட்குறாரு. ஓ போகலாமே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதன்படி 2 பேரும் அன்றைக்கி நைட் அந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. டாக்டரும் கிளாரும் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த சமயத்தில் அங்கே வந்த ஒரு மலமாடு பலவந்தமாக கிளாரோட கையை பிடிச்சி இழுத்து அவங்க கூட டான்ஸ் ஆடுறத கூப்பிட்றான். இதை பார்த்து கோவப்பட்ட டாக்டர் போடா அந்த பக்கம் அப்படின்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாரு. அவர் தள்ளினதில் அப்படியே போய் மல்லாக்க கீழே விழுந்தவன் பயங்கர கோவமாக டாக்டர் அடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வர்றான். ஆனால் அதுக்குள்ளே எங்கேருந்து வந்தானே தெரியல அந்த கிளமண்ட். அவனுக்கு வேற கரெக்டாக தெரியுமா, விடுவான் பாருங்க ஒரு கிக்கு. அந்த மலமாடு ஒரு 10 அடி தள்ளி போய் விழுவான். அவனை உதச்சி தள்ளிட்டு கிளாரை திரும்பி கூட பார்க்காம வெடுன்னு கிளமண்ட் அந்த கிளப்பை விட்டு வெளியே போயிடுறான். நைட்டு பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு டாக்டரு கிளாரை அவள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அந்த காட்டு வழியாக காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ தான் கிளாரும், என்ன ஒருத்தன் பர்மிஷன் இல்லாமல் தொட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிச்சிங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவரை பாராட்டுறா. இதை கேட்டு குஷியான டாக்டரும், மான் தானாக வந்து வலையில் மாட்டுதுடோய் அப்படின்ட்டு அந்த காட்டோட நடுப்பகுதியில் காரை நிறுத்துறாரு. கிளாரை திரும்பி பார்க்க அவன் முகத்தில் டன் கணக்காக கேந்தி தெரியுது. வர வர நம்ம கிளாருக்கு பார்த்தீங்கன்னா தினம் தினம் மேட்டர் வேணும் அப்படின்னே தோணுது. இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டரும் அந்த காருக்குள்ளேயே அவளை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறாரு. அவர் டூலை இறக்குன்னு இறக்குறாரு. 2 பேரும் அவங்கள மறந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுற சத்தம் அந்த காருக்கு வெளியே கேட்கவும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் காருக்குள்ளே என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்குதுங்க. ஒருவேளை இவங்க பண்ணுறதை பார்த்து அந்த மிருகங்களும் ட்ரை பண்ணுமோ என்னமோ தெரியல. மறுநாள் மேரியை காமிக்கிறாங்க. கிளார் ஃபோன் பண்ணினதை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிச்ச மேரி அந்த ஊருக்கு வர்றா. இவளை கொல்ல சொல்லி காசு கொடுத்துருந்தோமே, எப்படி அவள் உயிரோட விட்டா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மேரிக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், இல்லாட்டி மண்டையே வெடிச்சிடும். அதனால தான் இப்போ அவள் தேடி வந்திருக்கா. ஃபஸ்ட்டு அந்த புக் ஸ்டோருக்கு தான் வரா. ஆனால் பொண்ணை பற்றி விசாரிக்காம
நான் கொஞ்ச நாள் இந்த ஊரில் தங்கணும், ஏதாவது ஹோட்டல் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்கவும், இந்த குட்டி கிராமத்தில் ஹோட்டல் ஏதுங்க, பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் காலியாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி சர்ச்சுக்கு வரா. ஃபாதர் கிட்ட கிளாரை பற்றின ஐடியாலாம் சொல்லி அவளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. கிளாருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவள் என் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், எனக்கு கிளார் எங்கே இருக்கான்னு தெரியும், நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு உங்களை அவகிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஃபாதர் சொல்லவும், வேறு வழி இல்லாமல் மேரியும் சரின்னு சொல்கிறா. மறுநாள் காலையில் வழக்கம் போல் கிளார் ஜாகிங் போயிட்டுருக்கா. கூடவே கிளமெண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஜாகிங் போகிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நின்ன கிளமெண்ட்டு ரொம்ப ஆவேசமாக போய் கிளாரை கட்டி பிடிச்சி அவளுக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ண 2 பேரும் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாங்க. என்ன நினச்சான்னு தெரியாது, கிளமெண்ட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி போயிடுறான். கிளமெண்ட் வேற நல்லா பாடி ஏற்றி வச்சிருக்கானா, நம்ம கூட ஏதாவது சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த கிளார் ஏமாந்து போயிடுறா. ஜாகிங் முடிச்சுட்டு ஃபாதரை வந்து கிளார் பார்க்குறா. ஃபாதர், நான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் 2-3 பேர்த்து கூட மேட்ரு பண்ணிட்டேன், மேலும் மேலும் பண்ணணும்னே தோணிட்டு இருக்குது, இது தப்பு இல்லையா ஃபாதர் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லாமா, பல பேர் தப்புன்னு தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு, தப்பு எது ரைட் எதுன்னு உனக்கே நல்லா தெரியும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த தப்பான பாதையிலிருந்து விலகி நல்ல பாதைக்கு போ, எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்னவர், வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் இவளுக்காக காத்துட்டு இருந்த மேரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மேரியை பார்த்த உடனே கிளாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அம்மானு ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. அவள் கட்டி பிடிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசம் இருக்கும். ஆனால் அந்த கொலகாரி மேரி, இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு அந்த கோபத்தில் கிளாரை கட்டி பிடிக்கிறா. 2 பேரும் ரூமில் உட்காந்து மாசக்கணக்காக நடந்த கதைகளை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் தேடாத இடமில்ல கிளார், நீ காணாமல் போனதுலேருந்து நான் சரியாக சாப்பிடாம என் உடம்புல எத்தனை பிரச்சனை வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு அநியாயத்துக்கு மேரி போய் சொல்ல, இந்த பொண்ணு அதையும் நம்புது. கிளாரை கொலை செய்ய சொன்னதே இந்த மேரி தான். சரி போனது போகட்டும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மேரி அவளை கிளப்ப, இல்லைம்மா நான் வர தயாராக இல்லை, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிராமத்தில் என்னோட மனசுக்கு தேவையான அமைதி கிடைக்குது, நான் இங்கேயே இருந்துடுறேன், நீங்கள் வேணா என் கூட ஒரு வாரத்துக்கு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான், இவளை இங்கேயே தீர்த்து கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண மேரியும் அவள் கூட இருக்க சம்மதிக்கிறா. அதே சமயத்தில் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அந்த புக் ஸ்டோர் ஓனரு கிளாரை வந்து மீட் பண்ணுறாரு. ஏமா, நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பாக பேசியிருக்கேனா, இல்லை தப்பாக நடந்திருக்கேனா, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறேன், ஆனால் என் பையன் நான் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அபாண்டமாக பழி போடுறாமா அப்படின்னு சொல்லவும், அச்சச்சோ என்ன அங்கிள், நீங்கள் என்ன உங்கள் சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்க்குறீங்க, கிளமெண்ட்டுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளமெண்ட்டை போய் பார்க்குறா. ஆனால் அவன் ரொம்ப ஷையாக தலையை குனிஞ்சு நிற்கிறான். அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கிளார் அவன் லிப்பில் ஒரு கிஸ் அடித்து அவனை நார்மலாக்குறா. அந்த சண்டே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிக்னிக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவள் கொண்டு போக வச்சுருந்த ஆப்பிளில் மேரி ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அதுக்குள்ளே விஷத்தை ஏற்றுறா. சண்டேவும் வருது. மேரியும் கிளாரும் அவங்க பிளான் பண்ணபடி பிக்னிக் போகிறாங்க. கிளார் டாப்லெஸ்ஸாக படுத்திருக்க அவளுக்கு மேரி மசாஜ் எல்லாம் பண்ணி விட்றா. ஏன்னா அவள் நல்ல அம்மான்னு காமிச்சிக்கணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா மேரி கொண்டு வந்து இந்த ஆப்பிளை கிளாருக்கு சாப்பிட கொடுக்குறா. ஆப்பிளை கடிக்க போகிற சமயத்தில் அங்கே கிளமெண்ட் வந்துடுறான். மீன் பிடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும், எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு கிளார் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த விஷம் ஏற்றப்பட்ட ஆப்பிளை தூக்கி அவனுக்கு கொடுக்குறா. அதை வாங்கறதுக்கு கிளமெண்ட் கை நீட்டின சமயத்தில் டப்புன்னு மேரி அந்த ஆப்பிளை பிடுங்கி வச்சிடறா. ஏன்னா அந்த ஆப்பிளில் விஷம் இருக்குது, அவளுக்கு கிளமெண்ட் சாகிறதுல எந்த அட்வான்டேஜும் இல்லை, அதனால தான் அந்த ஆப்பிளை பிடுங்கிட்டா. ரொம்ப அதிர்ச்சியாக கிளார் பார்க்கவும், நம்ம பிக்னிக்கில் 3rd பர்சன் ஒருத்தர் வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு மேரி சொல்லவும், இதை கேட்டு கோபமான கிளமெண்ட் அங்கேருந்து வெடுக்குன்னு எந்திரிச்சு போயிடுறான். ஒன்றும் புரியாத கிளார் அந்த ஆப்பிளை அங்கேயே போட்டுட்டு கோவிச்சுட்டு போகிற கிளமெண்ட்டை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே ஓடுறான். அவனை தனிமையில் சந்தித்து சமாதானப்படுத்த அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அந்த காட்டுக்குள்ளேயே சும்மா கிளாரோட குகையில் அவன் குத்துன்னு குத்துறான். இவளும் ப்ளஷரில் கத்துன்னு கத்துறான். இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபிசிக்ஸ் லெசனை ரொம்ப கோபமாக தூரத்திலிருந்து மேரி பார்த்துட்டு இருக்கா. அநியாயமாக மேரியோட பிளானில் கிளமெண்ட் கொல்லி வச்சு விட்டுறான். அந்த சமயத்தில் மேரி பெர்னார்டுக்கு ஃபோன் பண்ணுறா. நான் கிளாரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் முதல்ல இருந்த கிளார் இல்லை, இப்போ அவ ரொம்ப விவரமாயிட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பெர்னார்டு கிட்ட ஐடியா கேட்குறா. அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளான் பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை, நானாக அசியூம் பண்ணிக்கிட்டது. அதன்படி அன்னைக்கு நைட்டு கிளமெண்ட்டு கூட கிளார் ஒரு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு மேரி கிளாருக்கு கொடுக்க வச்சிருந்த சரக்குக்குள்ள விஷத்தை கலக்கிறா. அந்த சரக்கை கொண்டு வந்து கிளாருக்கு கொடுக்க வர சமயத்தில் திரும்பவும் அந்த கிளமெண்டால ஒரு பிரச்சனை வருது. எதிர்பாராத விதமாக அந்த சரக்கு அவன் கையில் பட்டு கீழே விழுந்து கொட்டி போகுது. இதனால பயங்கர கடுப்பான மேரி அவன் முயற்சியை கைவிடாம
இன்னொரு கிளாஸ் சரக்கு ஊற்றி அதுக்குள்ளே விஷத்தை கலக்கிறா. இந்த தடவை மேரியோட பிளான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த விஷம் கலந்த சரக்கை கிளார் குடிச்சிட்றா. குடிச்சு சில வினாடிகள்லேயே கிளார் மயக்கம் போட்டு சரியா கிளாரை தாங்கி பிடிச்சபடி அவள் காருக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறா. அரகுற மயக்கத்தில் இருந்த கிளாரை காரில் போட்டுட்டு காரை அந்த மலைப்பகுதியில் மேரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. கிளார் மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் கொட்டி தீக்கிறா. என்ன தைரியம் இருந்தால் அந்த பெர்னார்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அந்த சொத்தையெல்லாம் நான் எப்படி அனுபவிக்க முடியும்? எல்லா சொத்தும் உனக்கும் பெர்னார்டுக்குமெல்லாம் போகும். இப்போ உன்னை கொண்டுட்டா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வரும். கொஞ்ச நாள்லயே அந்த பெர்னார்டையும் நான் தீர்த்து கட்டிடுவேன். அதுக்கப்புறம் அத்தனை சொத்துக்கும் நான் தான் அதிபதி அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்துறா. அங்கிருந்து கிளாரை எட்டி ஒரே உத. அந்த மலை மேலிருந்து கிளார் கீழே போய் விழுகிறா. விழுந்தவ செத்து போயிட்டாளா அப்படின்னு எட்டி பார்க்குறா. கிளார்கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லை. செத்து போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்ட மேரி வழியில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வர்றா. தான் செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஏதோ விளக்கேற்றி பாவ மன்னிப்பு மாதிரி ஏதோ கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அங்கே ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு அப்படியே இவ மேலே கவுந்துருது. மேரியோட ட்ரெஸ் எல்லாம் எண்ணெயாக அந்த விளக்கில் இருந்த தீ ஒரு கணத்தில் அவன் மேலே பற்றி மளன்னு எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மேரி அந்த தீயில வெந்து கருகி செத்து போறா. இப்போ இந்த ஃபைனல் சீனில் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிக்கிற கிளாரை காமிக்கிறாங்க. அவளை போட்டவன் போடாதவன்னு எல்லாரும் அவளுக்கு சுற்றி நின்றுட்டு அவளவே பார்த்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் விழுந்து கிடந்திருந்த கிளாரை காப்பாற்றி தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்க. கண்ணு முழிச்ச கிளார் அவங்கள எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.